அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களை ஆல்ரெடி ஏதாவது ஒரு நூல் மட்டும் கேட்பாங்க, சரியாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த பகுதியிலேருந்து வருது. ஸோ கொஞ்சம் இந்த பகுதியை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். வாங்க ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1970 அன்பளிப்பு அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகிரி சாமி. ஸோ அழகிரி அன்பளிப்பு பண்ணுறது 70 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாங்க. 1970 அன்பளிப்பு அழகிரி சாமி. ஸோ அழகிரி 1970 ரூபா அன்பளிப்பு பண்ணார். அடுத்தது பாருங்கள், 79 சக்தி வைத்தியம் யாருடையது அப்படின்னா தி ஜானகிராமன், சரியாங்க. ஸோ ஜானகிராமன் வைத்தியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், 1979. அடுத்தது பாருங்கள், அப்படியே 9, 8, 7 அப்படியே ரிவர்ஸில் வரும் பாருங்களேன், 1987. ஸோ இதில் பாருங்களேன், முதலில் இரவு வரும், சரியாங்க. ஸோ இந்த சிறுகதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா ஆதவன். அப்போ முதல்ல இன்றைக்கி இரவு இருக்குது, அப்போ நாளைக்கு ஆதவன்னா சூரியன் தானங்க, காலையில் சூரியன் தானங்க வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். முதலில் இரவு வரும், அடுத்து ஆதவன் வருவார், அப்போ ஆதவன், சரியாங்க. அப்போ முதல்ல 9 வரும், அடுத்து 8 வரும், 7 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன், சரியாங்க. ஸோ அப்பாவோட சிநேகிதர், என் அப்பாவோட சிநேகிதர் அசோக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும், சரியாங்க. அடுத்தது 2008 8 வச்சு மின்சாரத்தை மேலாண்மை பண்ணணும் பொன்னுச்சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாங்க. 8 வச்சு மின்சாரத்தை மேலாண்மை செய்கிறாரு பொன்னுச்சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், 2008. அடுத்தது 2010 10 ரூபாய்க்கு பூ வாங்கி நாஞ்சில் நாடன் சூடுறாரு, சரிங்களா. 10 ரூபாய்க்கு பூ வாங்கி நாஞ்சில் நாடன் என்ன பண்ணுறாரு, பூ சூடுறாரு, சரிங்களா. சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன். அடுத்து 2016 ரொம்ப முக்கியமானதுங்க, ஒரு சிறு இசை வண்ணதாசன், சரிங்களா. ஸோ நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஒரு சிறு இசை அப்படின்றது யாருடையது அப்படின்னா வண்ணதாசன். எப்போ அப்படின்னா 2016 அவர் சாகித்ய அகாதமி விருது வாங்குவார். அடுத்தது 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, யார் அப்படின்னா அம்பை. ஸோ சிவப்பு கழுத்தோட ஒரு பச்சை பறவை போது அதை அம்பை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்காக, சரிங்களா. ரொம்ப சிம்பிளான பகுதி தாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.